வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் 2 கப் அளவுக்கு. இந்த அரிசி மாவை லைட்டாக சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும், அந்தளவுக்கு மட்டும் இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவு மாவை சூடு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. என்னோடய கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதி வந்துடணுங்க. பாருங்கள், வெல்லம் எல்லாம் கரைஞ்சி இந்த அளவு கொதி வரணும். வெல்லத்துக்கு பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இதில் தூசி ஏதாச்சும் இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்ல வாசனை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பை இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இது கூட நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாங்க. வெள்ளைக்கரைசலை சேர்த்து இது நல்லா கொதி வந்துடணுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டிகள் எதுவுமே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாகு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணி நல்ல சூடான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க, அந்தளவுக்கு பதமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவு சின்ன உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா விரிசல் இல்லாத மாதிரி உருட்டி கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரியே எல்லா கொழுக்கட்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே போலயே எல்லா உருண்டைகளையும் ஒரே அளவாக கொழுக்கட்டைகளாக பிடிச்சு நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே நம்ம கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாங்க. முதல்ல இட்லி சட்டியில் நல்லா தண்ணி ஊற்றி சூடு பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை உள்ளே வச்சிடலாங்க. உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் தான் மாவு பிணைஞ்சிருக்கோம், அதனால் 10 நிமிஷத்துலேயே கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வெந்துருங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.